இந்த சாமந்தி தொட்டியில் ஏற்கனவே கொண்டக்கடலை போட்டிருந்தேன் விதை பாருங்கள். கொண்டக்கடலை வந்து 5-6 போட்டிருந்தேன். எல்லாமே சீடு முளைக்குது பாருங்கள், சூப்பராக வருது. அதாவது ரெட் கலர் வெண்டைக்காய் சீடு போடுறேன் பாருங்கள். நான் வாங்கினேன் கார்டனில். பாருங்கள், சீடு போடுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வச்சுது பூனை உடச்சிச்சு. நான் நட்டு வச்சுருந்தேன், வேர் பிடிச்சிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் வளர்த்ததில்லை ரெட் கலர் வெண்டைக்காய்லாம். கடையில் எனக்கு இங்கே கிடைக்கல ரெட் கலரு, அதனால் சீடே வாங்கிட்டேன் பாருங்கள். இது வந்து நான் வந்து வெறும் வந்து அதாவது கீழே மாட்டு சாணம் போட்டிருக்கேன், மக்கன எருவு, கவுமேனூர், நடுவில் வந்து ரெட் சாயில் போட்டிருக்கேன், மேலே வந்து கவுமேனூர் போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினதுமே எல்லாமே ஒரே டைம் போடாதீங்க. லேசாக வந்து சாயிலுக்குள்ளே அழுத்தம் கொடுக்கணும். சீடெல்லாம் போட்டுட்டு ரொம்ப மேலுக்கு போடாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது போல் போட்டுட்டு மண் வந்து மேல் கவர் பண்ணுவோம். நீங்கள் மண் போடுறீங்களோ மணல் போடுறீங்களோ, நான் வந்து கவுமேனூர் மணல், அதாவது மண் செம்மண் அப்படி போட்டிருக்கேன். மேல் பாகத்தில் மட்டும் வெறும் கவுமேனூர் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் சாயில் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். இது போல் பாட்டிலில் வந்து அதாவது பாட்டில் மூடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இது போல் தண்ணி விடுங்க. நம்ம எடுப்புலேயே நிறைய வெயிட்டாக ஊற்றக்கூடாது தண்ணி. முளைச்சி வந்ததுமே வீடியோ பண்ணுறேன்.